பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்து சபை மூலியமா உங்களை எல்லோரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நாம் தொழுது கொள்வோடு ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலிருந்து நம்ம எழுதி நின்று ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, இது அருமையான காலை பொழுதுல தகப்பனே, வாரத்தில் முதலாம் நாள் தகப்பனே, இந்த நாள் தகப்பனே உங்களுடைய நாளாக இருக்க தகப்பனே, இந்த நாள் தகப்பனே உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற தகப்பனே, தகப்பனே நீங்க இந்த நாளை வழிநடத்தும்படி தகப்பனே இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பனே நீங்க அழைச்சு வந்திருக்கிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி சொல்றோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சகலத்தில் படித்தவரே, சகலத்தில் சிசித்தவரே, உமக்கு நன்றி சொல்றோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தனே, அப்பா உமக்கு நன்றி சொல்றோம். அப்பா, வானத்தில் பூமிக்கு தகப்பனே 6 நாள் இந்த உலகத்தை படைத்த தேவனே, 7ஆவது நாள் நீங்க ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி சொல்றோம். அப்பா தகப்பனே, சகோதரன் மெசேஜ் கொடுக்கிற சகோதரோடு பேசும் தகப்பனே, கம்பெனி கொடுக்கிற சகோதரோடு பேசும் தகப்பனே, ஒவ்வொருத்தரோடும் நீங்க பேசும்படி தகப்பனே இந்த ஆராதனை நீங்க வழிநடத்தும்படி தகப்பனே, தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீங்க தான் என் தாயின் வயிற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த உலகத்துக்கு அனுப்பினீர் தகப்பனே. அப்பொழுது இப்பொழுதுக்கு எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி சொல்றோம். அப்பா இந்த காலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பாடலை பாட ஜோசப் வரும்படி கேட்டு பாடலின் புத்தகத்துல 60ஆம் பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை தேவனை மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை ஏறெடுப்போம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரீர், எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரீர், அளவற்ற அன்பினால் அணைப்பவரீர், எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரீர், மாசில்லாத மகிமை பிரதாப பாசத்தால் உன் வார்த்தை பற்றிடுவேனே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, என்னை என்று போதித்து நடக்குவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடக்குபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தவரை இறை சுந்து கொள்ளுதே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, பாவங்களை மன்னித்தென்னை பற்றிக் கொண்டேனே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே, பாவங்களை பாராதென்னை
கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. ரட்சகனின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமறிந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம். பாடலின் 16. பாடலின் 16. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனிதூறலும், காட்டில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனிதூறலும், நாட்டில் வாழ்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், பாலில் பறக்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ள யாரும் மிகும் வயதால் முதியோர்களும், வாழ வயதுள்ள யாரும் மிகு வயதால் முதியோர்களும், பாலகர் தம்மாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிற நாள் என்று வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். ஆதியிலே இது கடைசி காலமாய் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளை நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் உன்னை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த புத்திர ஸ்ரீகார பாக்கியத்தை எங்களுக்கு தந்து இதோ உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறடிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலும் நாங்கள் சபையாக சேர்ந்து உம்மை தொழுது கொள்ளும்படி, நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி அப்பா, உம்முடைய குமாரன் கர்த்தரின் பந்தை கை கொள்ளும்படி அப்பா காணிக்க நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, இப்படியாப்பட்ட ஒரு தருணத்திலும் நாங்கள் எங்கள் இருதயம் என்னும் பலகையில கேட்கிற வசனங்களை எழுதி அதை தினந்தோறும் வாசிக்கவும் அதில் நாங்கள் பயன்படவும் எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க அப்பா. இதோ செய்தியை கொண்டு வந்திருக்கிற தாசரை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர் இன்னும் உலகத்தில் அநேக இடங்கள் இப்படியாப்பட்ட சத்தியத்தை சொல்லி அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கும்படி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நீங்க ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. கேட்கிற எங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபித்த சகோதரருக்காக கிறிஸ்தவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் தேவ செய்தி கொடுக்க நமது சகோதரன் குமார் பிரதர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாரத்தில் முதல் நாள் கூடுகிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? நாம் வாரத்தில் முதல் நாள் எதற்காக கூடுகிறோம்? தேவனை மகிமைப்படுத்தவும் இல்லையா? இந்த ஒரு கான்செப்ட் தான், தேவனை மகிமைப்படுத்துறது அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் நாம் கூடுகிறது. ஏன்னா தேவனை மகிமைப்படுத்தினால் நாம் என்ன யோசிக்கிறதுக்கு முன்பதாக அவர் நம்முடைய நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம அவரை தேடக்கூடிய அவர் நமக்கு நன்மைகள் செய்யறாரு. ரெண்டு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இப்போ சட்டத்தை தெரிஞ்சவன் என்ன பண்ணும்? சட்டத்தை மதிக்கணும் இல்லையா? அப்ப தேவனை பத்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். இது ரூல். தேவனை பத்தி தெரியாத பத்தி அதை அவர் என்ன செஞ்சாரு? பெருசா எடுத்துக்கல. அவனுக்கும் நன்மை செய்யறாரு. அதுக்கு தான் சொல்ற, நல்லவன் மாதிரியும் நன்மை செய்யறவங்களும் மழையை பொழிய பண்ணுகிறேன். வானத்துல இருந்து என்ன பண்றாங்க? விவசாயிக்கும் அந்த மழை செய்யறது, மற்ற தேவைப்படாத மக்களுக்கும் அது தேவைப்படுற மாதிரி அவனும் நன்மை அனுபவிக்கும் மாதிரி செய்கிறார் இல்லையா? அப்ப தேவன் இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம தேவனை பத்தி தெரிந்திருக்கிற நாம் எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்த நாம் முழு மனதோடு உலகத்தோடு இங்கே கூடும். அது தேவன் மிகவும் பெரியப்பட்டது இல்லைங்களா? சரிங்க, நம்ம இன்னைக்கான செய்திக்கு செல்லலாம். சகோதரர் வாஸ்து கொடுத்த வண்ணமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்களே. அதனாலே இதோ கடைசி காலம் என்று அறிகிறோம். சொல்றார், இது கடைசி காலம் என்று அறிகிறோம். எப்படி தெரியுது? இப்போ என்ன சொல்றாருன்னா, 1 யோவான் புஸ்தகம், இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு சுமார் 2000 வருஷம். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது இல்லையா? நிறைய சமயத்துல என்ன பண்றாரு? கேள்விப்பட்டிருக்கோம். என்ன பண்றாரு? 2000 வருஷமா இங்கே தானே இருக்கு, 2000 வருஷமா அந்தி கிறிஸ்து வராது. ஆனா சொல்றாரு, ஆல்ரெடி இருக்கு. இப்போ நீங்க கேள்விப்படும் போது இப்ப சொல்றாரு பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்கங்க. எப்போ இது நடக்க இப்போ சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றாரு யோசிப்பாரு.
கேள்விப்படுறோம். இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால வருவேன்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. சுமார் எழுதப்பட்ட காலம் இருந்தா நமக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதப்பட்டது, ஒரு எக்ஸாம்பிள். அப்போ கேள்வி பாடல என்னன்னு எவ்வளோ இப்போ நம்மளை சுத்தி என்ன இருக்கு, நம்மளை சுத்தி என்ன இருக்கு, இந்த மொபைலான தந்திரம் இருக்கு. எல்லாம் நல்லதும் கெட்டதும் எல்லா விஷயம் உடனடியா ஒரு செகண்ட்ல என்ன ஆகுது, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒரு செகண்ட்ல அந்த நிமிஷமே எல்லாருக்கும் என்ன பண்ணுது, தெரியப்படுது. அப்போ இப்போ என்ன இருக்குன்னா தெரியப்பட்டிருக்கு. நிறைய பேர் மக்களிடத்துல கிறிஸ்துவன்ற மதம் அல்ல, தேவனுடைய செய்தி அவர்களுக்குள்ள போய் சேர்ந்திருக்குது. இது தேவனுடைய வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்று தேர்ந்தெடுக்கு இல்லையா? நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க, உண்மையான சபைக்குள்ள அவர்கள் கொண்டு வரப்படணும். நிறைய மக்களிடத்துல என்ன இருக்கு, நம்ம சபையில நிறைய பிரிவினைகள் இருக்கு, நிறைய பிராந்திய சபைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். அப்ப நிறைய மக்கள் பிரித்து இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுன்னு சொல்றாங்க. சில இடத்துல என்ன பண்றாங்க, பிதாவை பின்பற்றுன்னு சொல்றாங்க. சில இடத்துல சாட்சிகள் கொடுக்கிறாங்க இல்லையா? இப்படி நிறைய இருக்கிறதுனால சபையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்தி கிறிஸ்தவர்கள் நிறைய ஆயிட்டாங்க இல்லையா? அப்போ நாம தெரிஞ்சவங்க, நாம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தடமாடி விழுந்தது. தெரிஞ்சு சத்தியத்தை அறிந்தவர்களே தேவனுடைய அவங்க சத்தியம் கரெக்டா இருக்கு, அங்க போயிடுவோமா, ஒருவேளை அங்க அற்புத அடையாளம் நடக்குது, அங்க போயிடலாமா, ஒருவேளை அங்கத்தான் இருப்போரோ, கன்ஃபியூஷன். ஏன்னா பைபிளை வாசிக்கிறது, சத்தியத்தை வாசிக்கிறது இல்ல. சத்தியம் என்ன சொல்றதுன்னு அதை என்ன காது கொடுத்து கேட்கறதுல வாசிக்கிறதுல அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அங்கதான் நிறைய அற்புதம் அடையாளம் நடக்குது. அந்த சபைக்கு போன ஜெபம் பண்ண என்ன மாதிரி நடந்துச்சு தெரியுமா, நான் கேட்டது நடந்துச்சு. சாட்சி கொடுத்தவன கேட்கிற மக்களும் அவங்க போயிடுறாங்க. சத்தியம் என்ன சொல்றது, தேவன் எப்படி இருக்கிறாரு, யாரும் என்ன பண்றது, ஆராய்ச்சி அதை காது கொடுத்து வாங்குறது. நம்ம தேவன் நீங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த வசனத்தின் ரீதியா என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ் நீங்க பவுல் இப்படியாக பேசு, எப்படி சொல்றாரு இங்க நிறைய என்ன சொல்றாரு, இங்க கள்ள தீர்க்கதரிசிகள் பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறியுங்கள். தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க நிறைய என்ன பண்றோம், கேள்விப்படுறோம், பார்க்கிறோம் மொபைல்ல. அப்ப என்ன ஆகும், இது அந்தி கிறிஸ்து காலம் என்று புரிந்து கொள்ளுங்க, இது கடைசி காலம் என்றும் புரிந்து கொள்ளுங்க. இப்ப சொல்றார். சொல்லிட்டு இப்ப உதாரணத்துக்கு மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. இருபத்தி 23 இருந்து வாசிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வார்கள். இப்ப சொல்றார், அப்போது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, நம்பாதீங்க, நம்ப கூடாதுன்னு சொல்றார். ஏன்னா நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அற்புதம் அடையாளத்தை செய்து உங்களை வஞ்சிக்குவாங்க. அவர் சொல்றாரு, தெரிந்து கொண்டவரை விடுவதற்கு என்ன இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்கு. சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓ இவர் சொல்றது உண்மை இருக்குமோ, சத்தியத்தை இல்லாத கூட்டுக்கு எழுதுவாங்க. சத்தியமே இருக்காது, அந்த வசனத்தோட ஒப்பிட்டு பேசி பாருவாங்க.
ஓ அப்படி இருக்குமோ, இருக்கலாம். சகோதரர் சொன்ன மாதிரி அங்க நிறைய அற்புத அடையாளம் நடக்குது, அங்க போவோமா? ஏங்க யாராவது மறித்தவனை எழுப்ப முடியுமா? அவ்வளவு வேணாங்க. இந்த விரல் இருக்கிற நெகம் கீழே வந்தது, அதை திரும்ப அவனால ஒட்ட வைக்க முடியுமா? நெகங்க, விரல் இல்ல நெகம். பாசிபிளா? ஆகுமா? நடக்குமா? அப்ப எப்படிங்க அவங்க செய்யறாங்க? சப்பானி எழுப்புறன்னு சொல்றாங்க. தேவன் சொன்னார் அப்போஸ்தலர் மூலியமா தேவனுடைய வல்லமையை காட்டுறதுக்கு வெளிப்படுத்தினார். அது உண்மைங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலருக்கு அப்பேற்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போது முடியுமா? இப்ப என்ன டெக்னாலஜியில சொல்லுங்க. மருத்துவர்கள் இருக்கிறார் இல்லையா? பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டியது இல்லையா? வேணுமா வேணாமா? இப்ப நம்மளுக்கு எல்லா விதமான சகல விதமான நல் காரியங்களும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நாம தேடி நாடி போனோம். தேவன் இப்படியாக திரும்ப செய்திருக்கிறார். அநேக அனுகூலம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? நல்லது செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இப்ப நாம அதை நாடி தேடி தான் போறோம். இப்போ நீ செய்ய முடியுமா? இப்போ அந்த அற்புத அடையாளம் நடக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப செய்யறாங்களே, நீங்களே கண்ணார நிறைய பாத்துருங்க. நான் சொல்ல வேண்டிய சாட்சி கொடுக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. ஏங்க நம்ம சபையில புதுசா ஒன்று தோண்டி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துவ சபையில தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கும். புதுசா ஒருத்தர் சொல்றாரு கிறிஸ்துவ சபையிலேயே இது நடக்குது. இப்போ புதுசா என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவிக்கும் ஆராதனை செய்யணுமா? பாத்தீங்களா? பரிசுத்த ஆவிக்கும் ஆராதனை செய்யணும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் பிதாவும் வெவ்வேறா இருக்கிறாங்க, ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. சொல்லுங்க, அவங்க 3 பேர் தனியா இருக்காங்களா? ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. ஒரே விதமாய் சேர்ந்து இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள என்ன இல்லை, பிரிவினை கிடையாது. இப்போ ஆராதனை செய்வாயாக என்பது ஆண்டவராகிய இயேசு யார் சொல்லுகிறாரு? பிசாசுக்கே சொல்றாரு, என் பிதா ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக, அப்பால போ சாத்தானே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, பரிசுத்த ஆவியும் செய்யணும். புதுசா இப்ப கிறிஸ்துவ சபையில செய்யறாங்க, அது ஒரு புதுசா சொல்லிட்டு வராங்க. நீங்க இவ்வளவு காலமா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய செயல்பாடுல இருக்கிறாருங்க அவரு. அதுதான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு குமரனுக்கு விரோதமா பேசினாலும் ஒன்று மன்னிக்கப்படும், பிதா விரோதமா பேசினாலும் ஒன்று மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியினாலே நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. அவ்வளவுதான் சொல்லி ஆராதனை செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசா கிறிஸ்துவ சபையார கொண்டு வர இப்போ கேட்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்கிற சகோதர சகோதரி என்ன பண்ணுவோம்? இப்போ புதுதா அந்த ஆத்மா என்ன பண்ணும்? ஓ இப்படி கூட இருக்குமா? கற்றுக்கொள்ளுது. நம்ம கத்துக்கிற விதம் தான் இருக்குங்க. இப்ப நிறைய காலத்திற்கு தரிசிகள் எழுப்பிட்டாங்களா? புதுசா ஒரு காரியத்தை சொன்னாரா? இப்ப நாம கற்றுக்கொண்டது அல்லாமல் வேற எதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? ஏங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசப்படுது. நம்மளுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு 10 வருஷம் 20 வருஷமா நம்ம கிறிஸ்துவ சபையில இருக்கிறோம். தெரிந்து கொண்ட வசனத்திற்கு புதுசா ஒன்றை போட்டா எப்படி இருக்கும்? ஆதி முதல் கொண்ட தேவன் அன்பை தான் வெளிப்படுத்தினார். அன்புக்குள்ள சகலமும் அடங்கி இருக்கும்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப தேவனுடைய வசனத்தை மீறி இதுக்கு மேல ஒன்று இருக்குதுன்னு நம்ம என்ன சொல்றோம்? பரிசுத்த ஆவியாருடைய வேலை என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மனுஷனோட பரிசுத்த ஆவியார் ஞானஸ்தானம் பெற்றவுடன் அவங்களோட என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனா ரொம்ப காலம் இருக்க முடியாதுங்க. அவர் எப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கிற அந்த நிமிஷம் உங்களோட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுறார். ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். அவருடைய வேலையா அதை செய்யறாரு. இப்ப சொல்லுங்க, இப்போ இந்த ஜனங்களிடத்துல இப்படி ஒரு புதுசா தோன்றி இருக்கு, இப்படி ஒரு பேசுறாங்க. பரிசுத்த ஆவியும் வரத்தை பேருங்க, பொல்லாத ஆவியும் இருக்கு, ரெண்டும் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த புதுசா ஒண்ணு கொண்டு வந்து அவங்க என்ன சொல்லலாம்? பரிசுத்த ஆவியை சொல்லலாமா பொல்லாத ஆவியை சொல்லலாம்? எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா தேவன் இங்க எப்படியா சொல்றாரு? இப்போ 24 வாசிங்களா? 25 வாசிங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், முன்னதே நான் இதோ உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வானத்திலிருந்து
வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள். புறப்பட்டு போவாதீங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள், நம்பாதீங்கள். இதோ வனாந்தரத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு வந்துட்டாருங்க, வனாந்தரத்தில் இருக்குன்னா எல்லாரும் கிளம்பி போயிடாதீங்க, போவாதீங்கன்றார். இதோ அரை வீட்டுக்குள்ள இருக்கிற என் வீட்டுல தான் இருக்கிறார் அப்படின்னா என் வீட்டுல இருக்கிறார், எல்லாரும் இங்க வாங்க, நம்ப கூடாது, நம்பாதீங்கன்றார். இப்ப இந்த வசனம் சொல்றதை நான் கேட்கட்டா, சகோதரர்கள் சொல்றதை நான் கேட்கட்டா? இது கடைசி காலமா இருக்கிறதுனால வசனம் இப்படி சொல்றாரு. இப்ப எதை நம்பணும்? சத்திய வசனம் எப்படி சொல்லுதுங்க, நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. முன்னவே உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீங்க அப்புறம் வந்து பின்னால ஆண்டவரே நீங்க சொல்லியிருந்தா நாங்க அதெல்லாம் செஞ்சுக்க மாட்டேங்க, நல்லா கேட்க. நீங்க முதலே சொல்லிட்டு அறிவிக்கிறேன், எதையும் நீங்க நம்பாதீங்க, இதை முன்னாடியே உங்களுக்கு அறிவிக்கிறேன், இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க, தந்திரமா உங்களை நீங்க இவ்வளவு காலம் கஷ்டப்படுறத வஞ்சித்து பிசாசுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இவ்வளவு காலமா நீங்க கஷ்டப்பட்டு வந்ததை ஒரு செகண்ட் எழுந்துரும். இப்படி அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அது தேவனுடைய ஊழியம் சேர்த்துக்கல, அவங்க வயிற்றுக்கும் அவங்கள பொழுப்பு நடத்துறதுக்காக இப்படியாக ஊழியங்கள் செய்யறார்கள். இப்படியாக அந்த ஊழியம், ஏன்னா அவங்க பெருமையா பேசணும், அவங்கள பெருமையா பேசணும், அவரு தான் ஊழியக்காரன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவோம், அவர் தேவனுடைய மகிமைப்பட்டவரா இருக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. அவங்க சத்தியத்தை நீங்க சொல்றேன்னு சொல்லுங்க, எவ்வளவு பேர் வருவாங்க பாருங்க. ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க, ஒருத்தன் வர மாட்டாங்க. ஒருத்தர் வந்து சத்தியத்தை ஃப்ரீயா அட்வைஸ் கேட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இலவசமா கிடைக்குது. எதுக்கு இலவசம்? நமக்கு தேவையில்லை. எவ்வளவு வாட்டி தான் நம்ம செஞ்சதே இருந்தாங்க, அவர்கிட்ட நல்லது வாங்கி வாங்கி எனக்கு பேஜாராயிட்டு அப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய மக்கள். அதே இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்களேன், நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிடுங்க, இப்படி வாக்கிங் போங்க, உங்களுக்கு குணமாயிடும், நல்லா ஆயிடும் சொல்லுவோம். ஒரு பிபிஓ சுகர் இருக்குன்னு நம்ம பேச்சு கேட்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், புதுசா ஒரு அட்வைஸ் வாங்கிக்குவார். வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு நாள் லீவ் போட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் சொல்லுவார், ஐயா நீங்க நடுங்க, காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க, நடந்து போங்க ஒரு 1 கிலோமீட்டர், உங்களுக்கு சுகர் என்ன பண்ணுவோம், ஒரு லெவல் ஆகும், பிபி லெவல் ஆகும். இப்ப நம்ம பெரிய சொன்ன கேட்டாரா? யாருமே இலவசமானதை யாரும் எடுத்துக்கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை தான் சொல்றாரு, இலவசமாய் கொடுக்கிறவர்களுக்கு ஜீவத்தை நிறைய எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. தாகமா இருக்கிறவர்களை வாங்கன்னு சொல்றாரு. யார் வராங்க? கடவுளே வந்து கூட்டால வர மாட்டேங்கிறாங்க, அற்புத அடையாளத்தை நோக்கி போறாங்க. அந்த சகோதரர் சொல்றதுதான் மொபைல்ல டிவியில சொல்றேன், நான் காலையில கேட்கிறேன். என் கணவர் சத்தியத்தை சொல்றது கூட நான் கேட்க மாட்டேன். அவர் சொல்றது அவ்வளவு இன்பமா இருக்கு. ஆனா பைபிளை வாசிக்க மாட்டாங்க, கையில இருக்கும் பைபிளை வாசிக்க மாட்டாங்க. கேளுங்க, சத்தியத்தின்படி நடக்கிற வார்த்தைகளை கேளுங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகள் நிறைய எழுப்பி நம்ம இறுதிக்கு வஞ்சிக்கிறது பொல்லாதவைகளுக்கு நம்ம போகக்கூடாது. பொல்லாதவைக்கு நீங்க போட்டீங்களா அவங்க கொண்டு வரது ரொம்ப கஷ்டன்றாரு. தொடர்ந்து பாருங்க, கலாத்தியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா சொல்றார். இங்கே சொல்றாரு, நான் இங்கே சுவிசேஷத்தை, இந்த பைபிள்ல இருக்கிற சுவிசேஷத்தை நின்று வேற ஒரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னா கூட என்ன பண்ணக்கூடாது, நம்பாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவன் சபிக்கப்பட்டவன்.
சொல்லிட்டாரா? இங்க சொல்றாரு. இங்க இந்த சுவிசேஷத்துல வேற ஒரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னா கூட என்ன பண்ணிக்குவான்? அவன் சபிக்கப்பட்டவன் சொல்றான். அவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க தொடர்ந்து 9 வாசிங்க. அப்படியே முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கடவன். இப்ப சொல்றார், முன்ன சொன்னப்பட்ட சுவிசேஷம் என்று வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன். தெளிவா சொல்றாங்க. இந்த சுவிசேஷம் என்று வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது. வானத்துல இருந்து ஒரு தூதன் இறங்கி சொன்னா கூட அது என்ன இருக்காது. அவன் என்ன பண்றாரு? சபிக்கிறேன்னு சொல்றாரு. அது போய் இந்த சுவிசேஷம் சத்தியம், உண்மை உள்ளது. இதை பின்பற்றவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அல்லாமல் வேறு ஒருத்தரும் போக முடியாது. தெளிவா ஒவ்வொரு காலங்களின் குறித்தும் ஒவ்வொரு நேரத்தின் குறித்து தேவன் என்ன பண்ணிக்கிறார்? கோர்வையாக கோர்த்து சொல்றார். தெளிவா சொல்லிட்டார். யார் வந்து சொன்னாலும் இந்த சுவிசேஷம் என்று வேற ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு கிடையாது, அதை நம்பியும் போகாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் இன்னொரு சபையை கூட குறிச்சு உங்களுக்கு சொல்றேன். 7th டே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 7ஆம் நாள் சபை என்பது. அந்த 7th டே சபையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய சபைகளோட சபைகளோட போது நம்ம சத்தியத்தை சொல்லி கொண்டு வரலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க அந்த சபைக்கு போவதுங்க சத்தியத்தை சொல்றதுக்காக போறேன் சொன்னோம். அவங்க 2 வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? பிதாவுக்கு மனைவி இருக்கிறாங்க. பிதாவுக்கு மனைவி இருக்காங்க. ஆதியாகத்துல வசனம் சொல்றாரு, ஒரு அதிகாரம் என்ன சொல்றாருன்னா, நம்மை போல மனுஷனை உருவாக்கும். இப்ப நம்மை என்பதே அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பிதாவோட ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க நினைச்சிருக்காங்க. அவங்க அப்படி சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க. ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும், அது மூத்த சகோதரி சொல்றாங்க. நம்மை போல என்றதை அவங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. தேவன் சாட்சி கொடுக்கிறார், அநாதி தேவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அநாதி தேவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்மை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதி முதல் கொண்டு இருப்பதை அவர் சொல்றார். நம்மை போல மனுஷனை உருவாக்குவோம் என்பதே. ஆனா அங்க ஒரு காரியம் இருக்குது. ஆதியாகமத்தில் என்ன சொல்றாரு? முன்னமே தேவன் அதை என்ன பண்ணிருக்கார்? தீர்மானித்திருக்கிறார். ஆணும் பெண்ணும் என்று தீர்மானித்திருக்கிறார். முதல்ல ஆணை படித்திருந்தாலும் அங்க முன்னே தீர்மானித்திருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக என்ன பண்ண போற? சிருஷ்டிக்க போறீங்க என்று அவங்க அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அப்படி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லலாம்? நாங்க இது நேரடியை கேட்டு அவங்க சகோதரோட நாங்க என்ன பண்ணோம்? வாக்குவாதம் பண்ணுங்க. சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தின்படி வாக்குவாதம் நமக்கு தேவையில்லைன்னு சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி இருக்கட்டும். வேற என்ன சொல்லுங்க? அந்த ஆத்மா நம்மளால கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க அதுல உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அந்த நம்மை போல இருப்பதில்லை, அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் இங்க அநாதி தேவன் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நிறைய மக்களிடத்துல நிறைய குழப்பம் இருக்கு. நிறைய சபைகள் உருவாக்கிருக்கு. நிறைய சபையில அற்புதம் அடையாளம். நாங்க இப்படி நடுகிறோம், நாங்க இப்படி நடுங்க, சனிக்கிழமை சபைக்கு வாங்க. நீங்க எந்த நாளாவது போங்க. தேவனுடைய சுவிசேஷம் என்று வேற ஒரு சுவிசேஷம் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தேவன் சொல்லியிருக்காரு, கூடி வரும்படி செய்யுங்க. தேவன் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நம்ம செய்யணும் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? சபை கூடி வரணும். வாரத்தில் முதல் நாள் தோறும் சபை கூடி வருகிறோம் இல்லைங்களா? இது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடி வருகிறோமா இல்லையா? வரணும். இப்ப பைபிள் எழுதாதது நான் எப்படி? இப்ப நிறைய மக்கள் இடத்துல என்ன இருக்கு? கொழும்பி போயிருக்காங்க. இந்த ஆத்மாக்களை என்ன பண்ணுவாங்க? கொண்டு வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்க? இப்ப புதுசா ஒரு வசனத்தை சொல்லும் போது அந்த வசனத்துக்கு ரீதியா நம்ம என்ன பண்ணுவோம்?
பேசும் இல்லையா? போன மாசத்துல ஒரு சகோதரிங்க என்ன பண்ணாங்க, சமாதானம் இருக்கலாம். சமாதானத்தின் தேவன் சமாதானமா இருக்கிறாரு. அது ஒண்ணும் அது ஒரு பெரிய குறை கிடையாது. இந்த ஸ்தோத்திர பலி யாருக்கு போகுது? பிதாக்கு போதுங்க. ஸ்தோத்திர பலி எடுக்கிறது பிதாக்காக தான், அவருக்கு தான் ஸ்தோத்திரம். அது இப்ப நம்மள உயிரோட கொண்டு வந்ததுக்காக தேவனுக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம்ன்றாங்க. சொல்லும் போது யாருக்கு போகுது? பிதாக்கு தானே போகுது. நம்ம ஒவ்வொரு வாரியும் காரியங்களை செய்யும் போது புதுசா நுழையும் போது அது என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணி உண்மையா இல்லையா என்று சத்தியத்தின் ரீதியாக ஆரம்பி. அப்போ சமாதானம் உண்மைங்க, அது சொல்லும். சமாதானத்தை தேவன் உங்களோட இருக்கிறார் இல்லையா? ஏன்னா நம்ம புதுசா ஒரு வரும்போது, அப்ப புதுசா நம்ம 25 வருஷமா கடந்து வந்திருக்கிறோம். அப்ப புதுசா ஒன்று வரும்போது என்ன ஆகும்? திரும்ப இங்க ஒன்னாவது போக வேண்டியது இருக்கும். தேவனுடைய வசனம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆழம் வந்து வசனத்தை கவனிங்க. இது கடைசி காலமா இருக்கு. ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுங்க, வஞ்சிக்குவாங்க. உங்களை வஞ்சித்து பாருங்க, இதுல இப்படி சொல்லுதுன்னு உங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு வசனத்தை சொல்லி அப்படி கொடுங்க. ஆதியாகமத்தை நீங்க படிச்சீங்கன்னா இப்ப அந்த 2 வசனத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களை அங்க கொண்டு போக முடியும். அதை தொடர்ந்து வாசித்து பாருங்க. தேவன் ஆதி முதல் கொண்ட திட்டங்கள் எல்லாம் தேவன் ஆதி முதல் கொண்ட திட்டம் செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியாகத்திலே இருக்கிறார் இல்லையா? உலகம் உருவாவதற்கு முன்னே நான் அவரோட இருந்தேன்றார். அப்போ அந்த திட்டத்தை நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். தேவனுடைய திட்டம் யாராலையும், யோபு சொன்னார் இல்லையா, அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, நம்மலாம் ஒண்ணுமே இல்லை. அவர் அதிசயிக்கத்தக்க வல்லமுள்ள தேவன். அவர் என்ன ஞானம் வைத்து யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதுதான் சொல்றாரு. இப்ப தொடர்ந்து 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல திருப்பி வருங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி ஆயிடுச்சு. இப்ப நான் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? நான் எப்படி சகோதரனே இந்த சத்தியத்தை நான் எப்படி உண்மை என்று கண்டுபிடித்து எதை வச்சு நான் ஃபாலோ பண்ணுவோம்? பாருங்க, இங்க சொல்றாரு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் திருப்பி வருங்க. நீங்க தெளிவா சொல்றாரு உங்களுக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. பிரியமானவர்களே, 1 யோவான் பிரியமானவர்களே, உலகத்தின் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவி நிறுத்துங்க. இப்ப சொல்றாரு, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதோ என்று சோதித்து அறியுங்கள். இப்ப என்ன சொல்றாரு, நிறைய கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஏற்பட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்கு கொள்மிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொழுப்பு தொடர்பு, ஒரு நிலையான மனநிலை இல்லை. இப்போ இந்த சகோதரர் சொல்றது நம்புறதா, இங்க சொல்றது நம்புறதா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், கொழும்பு இருக்கோம். இப்ப சொல்றாரு, இதை நீங்கள் சோதித்து அறியுங்கள். எப்படின்னா சோதித்து அறியுங்கன்றாரு. தொடர்ந்து வாசிங்க. இப்போ தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ஜெபம் எடுத்தாலும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நான் கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பேன். பாத்தீங்களா, நீங்க கவனிக்கிறீங்க. நிறைய சமயத்துல நீங்க யாராவது இங்க ஜெபம் பண்ணா அதை கவனிச்சுட்டு இருப்பேன். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கலன்னா, குமரன் மூலியமா கேட்கலன்னா அதுக்கு ஆமென்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய வசனமே இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த ஜெபம் முடியாது. இப்ப இந்த ஆவி, இயேசு கிறிஸ்துவோட ஆவி உங்களுக்குள்ள இல்லாட்டி அந்த அறிக்கை செய்யாதவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க தான் அந்த கிறிஸ்து. அவங்க கூட சொல்றாங்க, ஆனா முடிவில் அவரை கொண்டு வர மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்குவாங்க, ஆனா முடிவுக்குள்ள அவரை கொண்டு வர மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மூலமா சொல்றாங்க எல்லாம் சொல்லிட்டு பிதா கிட்ட கேட்பாங்க. நிறைய சபையில இப்ப எப்படி இருக்குன்னா, யெகோவா சாட்சி, யெகோவா விட்னஸ், நிறைய அநேக சபைகள் தோன்றி என்ன பண்றாங்கன்னா இப்படியாக என்ன பண்றாங்க,
கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சபையிலே நடக்கும்போது, கிறிஸ்துவ சபையில நடக்கும்போது அவங்க செய்யறது ஒன்றும் புதுசு கிடையாது இல்லையா? இங்க சொல்றாரு, எந்த ஒரு ஆவியும் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணுகிறது தேவனால் உண்டாகிறது, அறிக்கை பண்ணாதுன்னு சொல்றாரு பாருங்க. கீழே வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்போது உலகத்தில் இருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத இருக்கிற, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாத இருக்கிற அந்த ஆவிதான் அந்தி கிறிஸ்து. இப்ப தெரிந்து கொண்டீங்களான்னு கேட்கிறார். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாத இருக்கிற எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவர். இவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவர் என்ன பண்ண மாட்டாங்க? பின்தொடர மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? யாரை பின்பற்றாங்க? ஊழியக்கார பின்பற்றாங்க. ஊழியக்கார பின்னாடி போறாங்க. ஊழியக்கார பின்பற்றாங்க. நாமெல்லாம் நம்மளை பின்பற்ற சொல்லியிருக்காரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற சொல்லியிருக்கிறதா வசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தாங்க பின்பற்றணும். நாமெல்லாம் ஒரு கருவிகள். தேவனுக்கு என்ன சொல்றாரு? நம்ம தேவன் கையில் இருக்கிற ஒரு அவையுங்கள் கருவிகள் சொல்றாரு. நம்ம தான் ஒரு கருவி, ஒரு சின்ன வேலைக்காரருங்க. நம்ம வேலையில கூட தூசி, பவுல் மாதிரியெல்லாம் சொல்லிக்க முடியாது. அப்போஸ்தலர் மாதிரியெல்லாம் நம்மள என்ன பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாது. ஒரு சின்ன தூசி. பவுலே சொல்றாரு, நான் ஒரு குப்பைன்றாரு. அப்ப நாம என்ன? அவரே அப்படி சொல்லும் போது நாம எப்படி? எண்ணிக்கையிலே இல்லை நம்மலாம். அப்பேற்பட்ட வார்த்தைகள் தேவன் வெளிப்படுத்துகிறார், மகிமைப்படத்தக்கவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஒரு மாம்சத்தில் வந்த எந்த ஒரு ஆவியும் அந்தி கிறிஸ்து. அவங்கதான் அந்தி கிறிஸ்து. தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னார். இப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கிறோம். இப்போ நிறைய கூட்டம் போது கொடுக்குறாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்றாங்களா? பண்றாங்க. அவரை பின்பற்றாங்களா? நிறைய பேர் மக்களிடத்தில் என்ன இருக்கு? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா சகோதரர்களும் இப்படி இருக்கு. கிறிஸ்துவ சபையிலேயே நான் கேட்கும் போது அதிர்ச்சி ஆனாங்க. பரிசுத்த ஆவிக்கு ஒரு ஆராதனை செய்யணும் நீங்க அப்படின்னு போர்டு எழுதி வச்சு சொல்றாருங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப அந்தி கிறிஸ்து அவருக்குள்ள போறாங்க இல்லையா? ஏன்னா அவரு சொல்லலைங்க, கீழே இருக்கிற வசனம் சொல்றதுக்கு பாருங்க. அதுக்கும் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனில் உலகத்தில் இருக்கிறவனுடைய உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவர்களே உங்களிடத்துல என்ன பண்ணோம்? பெரியவர். அவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவருடைய தேவன் பெரியவரா இருக்காரு. என்ன பண்ணணும்? நம்ம அதைத்தான் ஜெயிக்கணுங்க. அவங்களதான் ஜெயிக்கணும். ஜெயித்து தேவன் எப்பேற்பட்ட காரியங்களை நம்ம இடத்துல ஒப்பு வைத்திருக்கிறார் பாருங்க. சத்தியம் இருக்கிற வருடத்துல எவ்வளவு பேர் கூடியிருப்போம்? இவ்வளவு தெளிவான சுவிசேஷம் கிடைக்குமா? இவ்வளவு தெளிவான சுவிசேஷம் நம்ம கிடைக்கும் போது எவ்வளவு பேர் கூடியிருக்கோம்? எவ்வளவு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வரும்? இப்போ ஒரு வசனத்தை தொடர்ந்து ரோமர் நிறுவனத்தை வாசிங்க. கடைசியா சொல்லி முடிக்க. ரோமர் 16 17 17. அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரடிகளையும் உண்டாகியிருக்கிறவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இருக்கையிலிருந்து அவர்களை விட்டு விலகி வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எப்படி சொல்றாரு? நீங்க எச்சரிக்கையா இருந்து உங்களுக்கு தவறான உபதேசத்தை கொண்டு அவங்க விட்டு முள்ளும் அவங்ககிட்ட சண்டை போட வேணாம், விலகிடுங்க. அவங்களை விட்டு தூரமா வந்துருங்கன்றார். உங்களுக்கு தவறான உபதேசங்கள் தவறான வழிகளை காமிச்சா அவங்களை விட்டு விலகி வந்துருங்க. அவங்ககிட்ட ஒன்னும் சொல்ல வேணாம், அவங்களை விட்டு விலகிடுங்க. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணாங்க? பிரிவினைக்கு காரணம் இருக்காங்க. வாசிங்க, இப்ப சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்களை வயிற்றுக்கு ஊழியம் செய்து நயவசனிப்பினால் இச்சகம் பேசி
கபடம் இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? இப்படிப்பட்டவங்க எப்படி ஊழியம் செய்யறாங்கன்னா, ஒரு சகோதர வீட்டுல போய் ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க? அவங்க செய்யற தவற கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சகோதரன் செய்யற தவற கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்க போய் ஜெபித்து அவங்கள ஆசீர்வதித்து அவங்க பிள்ளைங்க பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமா அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் ஆத்மாவை வஞ்சித்து நிறைய பெரிய கூட்டமா சேர்ப்பாங்க. நீங்க சிட்டா போதிச்சு பாருங்க சகோதரரை, நீங்க உண்மையாய் என்ன பண்ணுங்க, தேவனுக்குள்ள வாங்க. காலையில 9 மணி நேரம் 8:55 நீங்க இருங்க. சபை முடிஞ்சவனே எல்லோருக்கும் வாழ்த்துதல் சொல்லிட்டு நீங்க போங்க. நீங்க வேத வாசிப்பில் என்ன பண்ணுங்க, எங்களை வாரத்தில் முதல் ஒரு நாளைக்கு என்ன கூப்பிடுங்க, கூப்பிட்டு உங்க வீட்டுல ஜெபம் வைங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி பாருங்க. அடுத்த வாரம் அந்த சகோதரர் வரமாட்டார். என்னங்க நீங்க என்ன சம்பளம் கொடுக்குறீங்களா? நீங்க இவ்வளவுதான் சட்டம் பேசுறீங்க சொல்லுவோம். அவங்க மனசு சொல்ல மாட்டாங்க, மனசுல வச்சுப்பாங்க. ஆனா இப்படி ஊழியக்கார செஞ்சு அவருக்கு குழப்பம் நடக்குமா? அவருக்கு நீங்க வட்டி செய்யுங்க பிரதர், வட்டி அதெல்லாம் சின்ன பிரதர், நான் 4% பரவாயில்ல பிரதர், அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்க நியாயமா வட்டி கொடுங்க, வேந்தா என்ன கூட கொஞ்சம் கொடுங்க கல்யாணத்துக்கு. இப்படி எல்லாம் அவங்க என்ன பண்றோம், அவங்கள வளர்படி செய்யணும். அப்போ கிறிஸ்து உன்னோட இருக்கிறாரா? நீ சொந்த விஷயத்துக்காக போறியா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவபடி சொல்லி சுவிசேஷத்தின்படி அந்த ஆத்மாவை கொண்டு வரியா? நீ பரலோகத்துக்கு எப்படி போக? இது क्वेश्चन பாருங்க. இப்போ அந்தி கிறிஸ்தவர்கள் எங்க தோன்றுகிறார்கள் சொல்றாரு? சபையில இருந்தாங்க வெளியே போறாங்க. ஒவ்வொருவருக்கு கையிலும் பைபிள் இருக்கு. இந்த பைபிளை வாசித்து தானே நான் எப்படி அந்த கிறிஸ்தவம் மாறுறாங்க. சத்தியத்தை சொல்ல அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு? பவுல் எப்படி கஷ்டப்பட்டாரு? சத்தியத்தை சொன்னாக்கா என்ன சத்ருவா ஆகும். நீங்க சத்தியத்தை சொன்னா நான் சத்ருவா ஆனேன், சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்ருவா ஆனனும் என்ன பவுல் கேட்கிறார். நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவா ஆனனப்பா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா நீங்க யாருக்காவது நன்மை சொல்லி பாருங்க, நீங்க எப்படி தெரியுமா அவங்க கண்ணுக்கு பெரிய என்ன சொல்லுவாங்க, அது அவருக்கு பெரிய வில்லன் மாதிரி தருவீங்க, பெருசா தருவீங்க. அவங்க உன்னை பார்த்தாக்கா ஏதோ நீங்க அவருடைய வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. ஆனா அவரு அது என்ன சொல்வாரு, அவர் கெட்ட பிறகுதான் அவர் சொன்ன காரியங்கள் அவருக்கு நினைக்கும். பிள்ளைகளை நீங்க கண்டிச்சு பாருங்களேன். நீங்க நம்ம குடும்பத்துல இருக்க பிள்ளையும் உங்க மனைவியும் கண்டிச்சு பாருங்க. அவங்க என்ன அவங்க கிட்ட பதில் எப்படி? கிறிஸ்தவர்கள், இத்தனைக்கும் கிறிஸ்தவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை அவங்களுக்கு கை கொள்றாங்களா தெரியுமா அவங்களுக்கு? எனக்கு தெரியலைங்க. எவ்வளவு வீட்டுல நானே பார்க்கிறேன். தேவன் பெண்கள் என்ன சொல்றாரு, அடங்கி நடந்து சொல்றாரு, சண்டை போட சொல்றாரு. ஆனா கணவனையும் சொல்றாரு அவங்களோட தேவைகளை சந்திக்கணும்னு. ஆனா யார ஆளுகை செய்ய சொல்றாரு? 98% வீட்டுல பெண்கள் தான் ஆளுகை செய்யறாங்க, ஆண்கள் இல்லை. அது 90% ஊழியக்கார வீட்டுல நடக்குது. 90% ஊழியக்காரர். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊழியக்காரர் அவங்க பேச முடியாது. பேசலன்னா அவருடைய வார்த்தை வெளியில போகும். அப்போ அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, அவர் அப்படி நினைக்கிறாரு. அந்த அம்மா என்ன நினைக்கிறதுனா நமக்கு பயந்துட்டாரு. ஏன்னா அவர் என்ன வச்சிருக்கிறாரு, சத்தியத்தை கையில வச்சிருக்காரு. அப்போ அவரால் என்ன பண்ண முடியாது, பேச முடியும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நினைச்சுக்கணும், நமக்கு பயந்துட்டாரு. அது இல்லைங்க, சத்தியம் என்ன சொல்றதுன்னு நாமளும் வாசிக்கணும், அவங்களும் வாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நாமும் அவரோட தேவைகளை என்ன பண்ணணும், சந்திக்கணும். அப்போ யாரிடத்திலும் யாரும் என்ன பண்ண முடியாது, புகழ்ந்துட முடியும். இப்போ அந்த கிறிஸ்துவ பத்தி தான் நம்ம தெரிந்து கொண்டோம். ஏன்னா இது சும்மா இடையில அந்தி கிறிஸ்துவோடைய காரியங்கள் எப்படி இருக்கு, அவன் எப்படி நமக்குள்ள வருவான் அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்தை சொல்லி யார் சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாதுன்னு சொல்றாரு. வானத்திலிருந்து ஒரு தூதன் இந்த சுவிசேஷம் என்று வேற ஒரு சுவிசேஷம் சொன்னாக்க என்ன பண்ணிருக்காரு, சபிக்கப்பட்டவன் சொல்றாரு. அவனும் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு.
அப்போ இப்படி தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லும் போது நாம் தெளிவா இப்ப என்ன பண்ணிக்கலாம், அந்தி கிறிஸ்துவோட காலமா இதுவா இல்லையா? அந்தி கிறிஸ்துவின் காலமா இல்லையா? நிறைய அந்தி கிறிஸ்துவ தோன்றி என்ன பண்ணீங்க, வளர்ந்துட்டாங்க, சபையை மீறி வளர்ந்து போயிட்டாங்க. நாம தான் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு இடத்துல 2 பேரோ 3 பேரோ போயிருக்கோம். அந்தி கிறிஸ்துவ தான் நிறைய வந்திருக்காங்க. எங்க அற்புதம் நடக்குது, எங்க அடையாளம் இருக்கு, எங்க நம்முடைய தேவையை சந்திக்கிறாங்க, அங்கதான் மக்கள் தேடி போறாங்க. நன்மையை தேடி ஒருவரும் வருது. இலவசமான ஜீவ தண்ணீர் வேணாம் அவங்களுக்கு. அப்படிதான் மக்கள் இன்றைக்கு காலம் செல்லுது இல்லையா? யோசித்து பாருங்க. நாம தெளிவா தெரிஞ்சிருக்கணும், சத்தியத்தை புரிந்திருக்கணும். சத்தியத்தின்படி நம்ம செல்லணும்னா தேவனுடைய வசனம் நம்ம கையில இருக்கு. இந்த வசனத்தின் ரீதியா ஒவ்வொருவரும் என்ன பண்ணலாம், பயணம். நித்திய ஜீவனை நாம் விரும்பிதான் வந்திருக்கணும். தேவனும் வந்துதான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதன்படி நம்ம என்ன பண்ணுவோம், பயணம் பண்ணணும். உங்கள் பொறுமையின் கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மெசேஜை கொடுத்த சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தீர்க்கதரிசிகள் வருவார்கள், எச்சரிக்கையாக இருங்க. பாருங்க, இந்த உலகத்தில் அநேக நல்ல தீர்க்கதரிசிகள் எழுப்பி உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கே தெரியாது இது உண்மையான சபையாக. ஆனால் நம்ம அறிந்து ஆராய்ந்து பார்த்து ஒரு கிறிஸ்துவ சபையில போய் நம்ம சேர வேண்டும். அது கிறிஸ்துவ சபை நான் நம்மை நடத்துகிற சபை தான் கிறிஸ்துவ சபை. வேதத்திலே இருக்கிறது. எந்த சபை போனாலும் உண்மையான சபை எது என்று நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான கொடுத்த மெசேஜுக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுது பந்தியை வழிநடத்தும்படி நமது ஊழியக்காரராக ஜோசப் வரும்படி கேட்கிறோம். கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அனைவரும் பாடுவோம். பாடலின் 8 பாட புத்தகத்தில் எவ்வளவு இருக்கு பாருங்க. அன்னோர் கல்வாரியில் அருமை ரட்சகர் என்று பாடல் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அந்தோர் கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தூங்கினார், சிறுமை அடைந்தே தூங்கினார், மகிமை மாட்சிமை மறைந்திருந்தோரார், கொடுமை குருசை தேர்ந்தெடுத்தாரே, மகிமை மாட்சிமை மறைந்திருந்தோரார், கொடுமை குருசை தேர்ந்தெடுத்தாரே, மாயலோ கல்வாரியில் அன்பை அடைந்திடவே, மாயலோகத்தோடொழியாதிய தூய கல்வாரியின் அன்பை அடைந்திடவே, அந்தோர் கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், அழகுமில்லை சௌந்தரியமில்லை, அந்த கேடுட்டார் எந்தனை மீக, அழகுமில்லை சௌந்தரியமில்லை, அந்த கேடுட்டார் எந்தனை மீக, வளனில்லைகள் சுமந்தாலுமே 10,000 பெயரிலும் சிறந்தவரே, பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பெயரிலும் சிறந்தவரே, அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், அதிசயம் இது இயேசுவின் தியாகம்,
அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையில் நான் தொடர்ந்தேகிடுவேன் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையில் நான் தொடர்ந்தேகிடுவேன் அந்தோர் கல்வாரியில் அருமை இரட்சகரே சிலுவை அறைந்தே தொங்கினார் சிலுவை அறைந்தே தொங்கினார். பாடலை பாடின சபையாருக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக நாம் கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும்படி அவர் இத்தனை தியாகம் செய்தார். இயேசு தியாகம் செய்து நம்மளை மீட்டெடுத்தார். அப்படியாக ஒரு 2-3 வசனங்களை நாம் வாசித்து நாம் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் ஜீவன் தப்பும்படி பின்னிட்டு பாராதே அந்த சமபூமி எங்கும் நில்லாதே அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. இப்போ நம்ம எல்லாம் அழியாதபடிக்கு தான் இங்க வந்திருக்கோம். அந்த மலை இருந்தா கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம வரும். அங்க என்ன தெளிவான வசனம் பாருங்க. இப்போ ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அவர் அழிய மாட்டார் என்று தேவன் உத்தரவாதம் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முதற்படி எடுத்து உள்ள வரோம்னு நினைச்சுக்கோங்க. ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்துக்குள்ள உள்ள வந்தோம்னு நினைச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன இல்லைங்க, அழிவு கிடையாது. அதை காப்பாத்தி விடுற பரிசுத்த ஆவியின் வார்த்தையை கொண்டு நம்ம என்ன பண்றோம், காப்பாற்றப்படுகிறோம். அவர்களை வெளியே கொண்டு போய் இந்த பாவ உலகத்திலிருந்து, இந்த அநீதி நிறைந்த உலகத்திலிருந்து, விசுவாசம் இல்லாத உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்றாங்க, பிரித்து எடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அப்போ வெளியே கொண்டு வந்தப்பட்டோம். நாம் அந்த பாவ உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவனை தப்ப ஓடி போ, பின்னிட்டு பாராதே. இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பயணம் பண்ணும் போது நம்ம பாவ வாழ்க்கைய, நம்ம அந்த வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமான பாட்டு, வீட்டில் நல்லா கறி சாப்பாடு, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு டான்ஸ், இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். எவ்வளோ பாவ செயல்கள் செய்யணும். நிறைய பிள்ளைகளாகட்டும், குடும்ப தலைவர்களாகட்டும் பாவ செயல்கள் செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்போ அதை நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு திரும்பி பின்னாடி நோக்கி பார்க்க கூடாது. அதான் சொல்றேன், பின்னிட்டு பாராதே, உன் ஜீவனை தப்ப ஓடி போகும். நம்ம ஜீவனை தப்பிக்கிறதுக்கு எங்க ஓடி வரணும்? இதெல்லாம் கிறிஸ்துவின் சபைகள். எல்லா சபையிலையும் உலகத்துல ஆசீர்வாதம் உண்டு வாங்கன்றாங்க. சொன்ன மாதிரிதான் உலகத்துல தேவன் ஆசீர்வதிக்குவார், வாங்க, உங்க நோய்களை குணப்படுத்துவார், உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்குவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த வாழ்க்கைக்காக நம்ம ஓடல. நம்ம ஓட வேண்டியது ஒரே ஒரு வாழ்க்கை என்னன்னா, உன்னுடைய ஜீவனை தப்பிக்கிறதுக்கு ஓடிப்போ. யாரை நோக்கி ஓடணும்? இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை, நித்திய ஜீவனை கொடுப்பேனே என்று நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது நோக்கி நம்ம இந்த கிறிஸ்துவின் சபையில ஓடுற ஒரு ஓட்டமா இருக்கணும். இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ.
நீ முதலாவது இந்த உலகத்துல வாழும்போது உனக்கு தேவனுடைய சமாதானம் இருக்கும், நித்திய ஜீவன் இருக்கும், அழியாத வாழ்க்கை. அதுக்கு இத்தனை வசனத்தை கொண்டு நமக்கு பிரதமர் சொன்னாரு. இங்க ஆதி ஆகமத்துல அந்த தேவ தூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவங்களை கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் பாருங்க. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியின் வார்த்தை மூலியமாக அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு போக இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். அவர் பட்ட பாடுகளை நம்ம எப்போதும் ஞாபகத்துல கொள்றோம். நான் எப்போதும் சொல்ற விஷயம் தான். சும்மா ஜஸ்ட் அது ஒரு படம், ஏதோ ஒரு பாடுபட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு நம்ம அது ஒரு அவருக்கு முள்கிரீடத்தை சுமத்துறாங்க. அவர் அந்த காரி துப்பும் போது கூட இல்ல முகத்துல அடிக்கும் போது கூட இது எல்லாம் சாதாரண வாயில சொல்லிட்டா நம்மளுக்கு அவ்வளவு ஒரு இது கிடையாது. ஆனா அதை உணர்ந்து பாருங்க, யாருக்காக அது அவ்வளோ கஷ்டங்களும் பாடுகளும் அவர் பட்டார். நிச்சயமாக நாம் அதை உணர்ந்து இருந்தா ஒவ்வொரு ஆராதனை நாளும் மிக முக்கியமாக 8:30 மணிக்கே உட்கார்ப்பாங்க. அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனா தேவன் நம்மை அன்பு செய்ததினால் நம்முடைய குமாரனை கொடுத்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. புதிய ஏற்பாடுல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14வது வசனம். நீங்கள் உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையாயிருந்து உங்கள் அழைத்த பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். இன்னும் ஒரு அழகான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அன்பா இருக்கு பாருங்க. சும்மா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் அப்படியே பதிவா பதியுதுங்க பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொன்று இருந்த இச்சைகளின்படி, நம்ம தேவனை அறியல, தேவனுடைய வார்த்தையை படிக்கல, தேவனுடைய சட்டத்தின்படி நடக்கல, நம்ம அறியாம ஏதோ செஞ்சுட்டு இருந்தோம். உலகத்துல சில பாவங்கள் செஞ்சிருந்தோம். அந்த பாவம் கூட நமக்கு தெரியாது. ஆனா அறிந்த பிறகு இனி அதை போல நீங்க நடக்க கூடாது. எப்படி சொல்றாங்க? கொண்டு இந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். நாம் அப்படி பரிசுத்தமா இருந்து இந்த கர்த்தரின் பந்தியில கை கொள்ளுவோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்பத்திற்காக ஒரு ஜெபத்தை செய்வோம். ஜெபத்தை செய்யும்படி சார்விக் குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான இந்த அப்பத்தை ஆசை இதில் பங்கு பெறுகிற எங்களை தன்னை சோதித்தறிந்து இந்த பங்கு பெறுக வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இதில் பங்கு பெறுக ஒவ்வொரு ஆசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது 24வது வசனம் நமக்கு உணர்த்துகிறது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இவைகள் செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற திராட்சரசத்துக்காக ஜெபித்து தரும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம்.
எங்கள் இயேசுக்கு நல்ல தகப்பனே அப்பா, கல்வாரி சிலுவையில் அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷருடைய பாவத்துக்காக சிலுவையில் மறுத்து ரத்தத்தை செலுத்தி எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கி இந்த உலகத்திலே ஜெயிக்கு நன்றி கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். அடுத்த பகுதியாக காணிக்கை விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல மனதில் நியமித்திருக்கிறபடியே தேவனுக்கென்று நாம் கொடுக்க கடுவோம். நம்ம காணிக்கை பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். காணிக்கைக்காக ஒரு ஜெபத்தை செய்தபடி பிரவீன் சகோதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் ஜபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதை இந்த கொடுத்த இந்த காணிக்கையை கருத்தை போட்டு ஆசீர்வதிக்கிறார். இதை சபை மலர்ச்சிக்காகவும் இது இங்கே இல்லாமல் இன்னும் மேலே வளர்ந்து இன்னும் அதிக ஆத்மாவை நமக்குள்ள என்ன ஏதுன்னு தெரியணுங்கிறது இதை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. இதை இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறீங்க. பல்லவத்தில் நல்ல பிதா. ஜபத்தை செய்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சபையின் அறிவிப்புக்குள்ளாக கடந்து செல்லுவோம். அறிவிப்பு என்னன்னா, வாரத்தின் முதல் நாள்ல காலை 9 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 9 மணி ஆராதனையா இருக்கு. 10:30க்கு முடிவு பெறுகிறது. அனைவரும் பரிபூர்ணமாக ஆராதனையில கலந்து கொள்ளணும். தேவன் அப்படியாப்பட்ட ஆராதனையை தான் அங்கீகரிக்கிறார். அப்படியாக அனைவரும் பரிபூர்ணமாக கலந்து கொள்ளுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபத்தில் நம்மளை வழிநடத்தும்படி குமார் சகோதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தத்தில் வாசமாயிருக்கும் பரலோகத்து தூய பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்களை உண்டாக்குனவரே, மகிமையின் ராஜா, அப்பா, இம்மட்டமாக உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அப்பா, உம்முடைய வார்த்தையானது எங்களை ஜீவனம் பண்ண செய்கிறது, ஜீவனாய் இருக்க செய்கிறது, எல்லா காரியங்களையும் ஞானமாய் பேச செய்கிறது. அப்பேற்பட்ட வார்த்தையை நீர் எங்களோடு பகிர்ந்திருக்கிறீர் ராஜா. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இதோ உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். அநேக அந்தி கிறிஸ்துகள் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் ஒவ்வொருடைய வார்த்தைகளை கேட்டு விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய சத்திய வசனமாக எங்களை ஜனப்பித்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களை வழிநடத்துகிறீர். நாங்கள் நிற்கிறோம் என்று நிலைத்து விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உயர்த்தி கெஞ்சுக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லா காரியங்களும் குறைவுள்ள மக்களாக இருக்கிறோம் ராஜா. ஞானத்திலும் உம்முடைய வார்த்தைகளினாலும் எல்லா காரியங்களும் குறைப்பட்டு இருக்கிறோம். அந்த குறைகளை நீக்கி நிறைவாக்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உயர்த்தி கெஞ்சுக்கிறோம். இனி வரும் காலங்களில் அப்பா, அநேக பொல்லாதவர்களையும் சந்திக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. நீரே உம்முடைய பலத்திலே எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி முயற்சி கெஞ்சுகிறோம் அப்பா. விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர்களாக சந்தித்து எங்கள் தேவைகளை இன்னதென்று நீர் அறிந்திருக்கிற ராஜா. உம்முடைய தேவை, உம்முடைய அன்பை பற்றி கொள்ளாமல் வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடித்து அநேக மக்களிடத்தில் உங்களுடைய பரிசுத்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். அதை நாங்கள் பற்றி கொண்டு நடக்கும்படி எங்களை பலப்படுத்தப்பா. வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த சிறு வயது முதல் உடைய வார்த்தை கேட்கும்படி நீர் கிருபை செய்து நமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. விசேஷமாக வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று
சொன்ன வார்த்தைகள் பிள்ளைகள் நினைவு கூர்ந்து உம்மிடத்தில் வர அவர்கள் இருதயத்தை மாற்றித்தர வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி கெஞ்சுக்கிறோம். எங்களால் கூடாத தேவனே உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா, விசேஷமாக வேலையில்லாத மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுக்கு நல்ல வேலையும் கூலியும் கொடுத்து உம்மை மேம்படுத்துகிற பாக்கியத்தை தந்தரல வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி கெஞ்சுக்கிறோம். விசேஷமாக பிணையாளி சமூகத்தில் கொண்டு வருகிறோம். சபையில் வியாதிப்பட்டிருக்கிறவர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோருடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டி நல்ல டாக்டர் மருந்தை அணுகத்தக்க உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டுகிறாச்சு. பிணியாளி குணமடைந்து உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தை எடுக்கும்படி கிருபை செய்யப்பா. விசேஷமாக நீர் படைத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உடைய பாதப்படியில் ஒப்புக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடுத்த உடையும் உணவும் தந்தர வேண்டும் சமூகத்தை நோக்கி கெஞ்சி கொண்டாடுங்க. திக்கற்றுகளும் அனாதிகளும் விதவைகளும் குருடர்களும் சௌடர்களும் சப்பானிகளும் பிணியாளி எல்லோரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி கொண்டாடுகிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீர் உண்டாக்குனவர் எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்கிறீர், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உடைய பாதுபடையில் இருக்கிறாச்சா, நீர் ஒருவரை மகிம்படுவீராக. விசேஷமாக அப்பா, இதோ இந்த விவேக் நகரில் உங்களுடைய சபை கூடி வருவதை நீ அறிந்தவராக இருக்கிறீர். இந்த சபை உயரும்படி உம்முடைய கண்ணில் கருவை பாராட்டி எல்லோரும் ஞானமாய் நடக்கும், எல்லோரும் கீழ்ப்படி நடக்கும். இந்த சபை நிரம்பி வழியும்படி உம்முடைய கண்ணில் கருவை பாராட்டுகிறாச்சா. இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.